உடம்பு கொஞ்சம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரிப்பா, நீ கேட்குற துட்டை கொடுத்துட்றேன். சரக்கு எங்கன்னு சொல்லிப்போ. சொன்னாலும் அவனுக்கு புரியாது. நானே காட்டேன் வா. ஆடாடாடாடா, கையை பூட்டி வச்சுக்காங்களா? இதுல நான் என்னத்தை காட்டுறது? வெயில் கேக்குறானா? உனக்கு புரியுதா? உன் அண்ணன் உன்னோட நல்ல தெளிவாக. நான் துண்ணாளிக்கு துட்டை வச்சுட்டு வக்கீல கூட்டாப்பா. என்ன செய்யணும்னு எங்களுக்கே சொல்றியா? யார்கிட்ட பேசணும் தெரியுதா உனக்கு? கொண்டாடி தம்பிக கொன்னு புதைச்சிடுவோம் அவனை. அப்ப கட்டைங்க அதுக்கு யார் கொண்டு போவா? கொண்டா ரெடியா? நிறுத்து. இவன் என்னடா இங்க கூட்டு வந்துக்கிறான்? சுத்தி வயக்காடா இருக்கு. ஏய், ஃபர்ஸ்ட் டைம் கார் இருக்கானுங்க போல. கூலிக்கார போயிடும் போ. நான் டோர் லாக் ஆகிக்குது, இழுக்க முடியலதா. என்னடா அவசரம்? ஏய், இப்படிதான் இறங்கு. எங்கண்ணா கட்டலாம்? கெட்டல சரியா இறக்கி விட்டேன்னா லாரி மதிப்பு தெரிஞ்சதானே கூலிக்கார பயிர்களுக்கு. துட்டேண்ணா. ஏய் அண்ணா கொடுத்துடுற. ஏய் மக்கா, இந்த 5 லட்சம். நீ உங்க அண்ணனு போய் கொண்டாடுங்க. ஐயோ, இவ்வளவு துட்டெல்லாம் கையில தொட்டதே இல்ல மச்சான். இந்த பணத்திலே கடன் அடைச்சிட்டு எருமையெல்லாம் திரும்ப எடுத்துடலாம். அந்த மாதவன் சரியாதான் சொல்லியிருக்கா. உன் கூட இருந்தா சீக்கிரமா நான் அந்த 10 லட்சத்தை அடைச்சிருவேன். ஏய், நீ எங்கடா வர? என்ஜாய் செஞ்சிட்ட பொண்ணையும் காலியான கண்ணையும் எனக்கும் தொடமாட்டானு இந்த ஜாலி ரைட்டு. 100 ரூபாய் எடுத்துட்டு பின்னால ஆட்டோல வா. மச்சான், ஆட்டோல ஏறி போயிடலாம் வா. தம்பி போலாம் நெல்தாடே. அந்த மாதிரி வண்டி என்ன விலை இருக்கும்? அந்த காரை மச்சான் ஒரு 5 லட்சம் இருக்கு மச்சான். 5 லட்சம் ஆக மாட்டாது? சாஸ்தி ஆகுதுல்ல? ஆமா மச்சான். போய் அதை வாங்கினா போ. மச்சான், போய் அந்த வண்டி வாங்கினா. என்ன பேசிட்டு இருக்க மச்சான்? டேய், ஒண்ணுமே இல்லாத போவே கார்ல வந்தா. இவ்வளவு துட்டு இருக்கும்போது ஆட்டோல போனா